मैं वो माता कभी उठी वो माता சாவு சாவும்ல செத்த பையல நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. தம்பி உங்க சூழ்நிலை புரியுது, யாருக்குமே இப்படி வரக்கூடாது. எது இந்த மாதிரி வழுக்கையா போட்டுட்டு போயா பின்னாடி. ராவணன் மட்டும் இப்ப இருந்திருந்தா கண்டிப்பா சீதாவுக்கு பதிலா அமலா ஷாஜி தான் தூக்கி இருப்பான். இந்த அளவுக்கு பேரழகு இருந்தாலும் உனக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மனுஷனா சலியா? மனுஷா இருந்தா ரெட் ஹார்ட் போடுங்க, இது சலியா இருந்தா பிளாக் ஹார்ட் போடுங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? வீடியோ ஓகேவா? இந்த சைடு மட்டும் ஒன்னு எடுத்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடலாம். அப்படியே செருப்பு கழட்டி அடிப்பேன். வா, என் வீட்டுல செருப்பால் அடிப்பேன். மணி என்னன்னு பாத்தியா? அடிப்பாங்க. இவளுக்கு தொல்லை எல்லை மீறி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டி ஆகணும்டா. இத்தனை பிரச்சனைக்கு மூல காரணம் யாரா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். புடிங்க சார் அவனை, காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. நொராட்டி நக்கல் மேல பார்த்து செஞ்சிருவே. எனக்குன்னு ஒருத்தன் ஆள் இருக்கான். பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. சத்தி அடகிலே சூடாகுது. அப்பா, எலுமிச்சை பழம் ஏன் மஞ்சளா இருக்கு? தெரியாது. ஏன்னா அது பல்லு வளர்க்கலாதான். What do I do? Nicole, you need... எல்லாம் டாக்டர், இன்ஜினியர், காலேஜ் போடு எல்லாம் போடு. எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா? எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது. அப்புறம் தாராவி எஸ்ஐ கணேஷ், ரீஜர் பார் ஓனர் மஹத். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க. நல்லது நினைச்சா நல்லது நடக்கும்னு சொல்றாங்க. இது டொமேட்டோ சாஸ், தக்காளி நல்லது, இதை சாண்ட்விச்ல நினைச்சிட்டேன். இது ரெட் புல், இதுவும் நல்லது, இதையும் சாண்ட்விச்ல நினைச்சிட்டேன். அப்ப இனிமேல்ல இருந்து எனக்கு எல்லாம் பதட்டப்படாதீங்க மாமா. தலை துண்டா மாமா, தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீயே டிசைட் பண்ணு. என்ன சாப்பிடுறது, என்ன ட்ரெஸ் போடுறது, எங்க போறது, இதெல்லாம். தண்டவாளத்துல தலை வச்சு படுத்திருந்தேன் தம்பி. ஒரு 4-5 ரயில் கழுத்து மேல ஏறி ரயிலா? ஆமா, ஆளு படுத்துக்க கூட தெரியாம வண்டி ஓட்டிட்டு போறாங்க. இவங்களெல்லாம் என்னன்னு சொல்றது? இல்ல, அவரு அந்த மாதிரி நல்ல பையன், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான் அவள. எல்லாம் டாக்டர், இன்ஜினியர், காலேஜ் போடு எல்லாம் போடு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது.
ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஹாய்டா. இதா அக்கா பொண்ணுடா. எப்போ வந்தாங்க? இப்பதான் வந்தாங்க. ஓ சரி சரி. குழந்தை கூட்டா இருக்கு. ஆமா. சமக்கு. குழந்தைக்கு பேர் என்ன? தக்ஷதா சாய். என்ன பாரு, நீ யாரோட ஸ்னாப் யாவது பாக்குற ஸ்னாப் சாட்ல இல்ல, நான் யாரோட ஸ்னாப் யாவது பாக்குறேன் ஸ்னாப் சாட்ல இல்ல. அப்புறம் இதுக்கு எல்லாரும் ஸ்னாப் அனுப்பிட்டு இருக்காங்க புரியல. எல்லாரும் ஒரு 5 பேரோட ஸ்னாப் மட்டும் தான் பாக்குறோம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்னாப். கேவலமான மூட்ல இருக்கேன், என்கிட்ட பேசாத, கடிச்சு வச்சிருவேன். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. நீ ஏன் ப்ரோ போயும் அந்த அமலா செஜியை ஃபாலோ பண்ணி வச்சிருக்க? ஏன் ப்ரோ அவங்க என்ன அவ்வளோ கேவலமா போயிட்டாங்க? அவங்களுக்கு அவங்க இடத்துக்கு நீங்க தான் போக முடியுமா இல்ல நான் தான் போக முடியுமா? அவங்க சின்ன வயசுல எவ்வளவு ப்ளூ டிக்லாம் வச்சு எவ்வளவு ஃபாலோ. இப்பெல்லாம் எப்படி பாட்டு எடுக்கிறான்னு பாரு. ஆல்ரெடி நிறைய பேர் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டான், இன்னும் காவால வேற வரணுமா? அச்சமாவா அரிப்படா எப்ப எங்கல்ல கண்டா தெரிப்படா எப்ப முட்டல மோதி ஜட்டில பாதி கோர. மாப்பிள வெக்கங்களா இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்குதான். வாமா மாமா மாமா ஸ்டீலே சாமா செய்யலாமா. எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க.